بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், அதன் வழி நடக்க வேண்டும், அதன் வழி மக்களை அழைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படைகளை மையமாக வைத்து ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக நீங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறீர்கள். அந்த நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் ஒன்று கூட வேண்டும். அந்த நோக்கம்தான் எங்களுடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும். இந்த அமர்வு எங்களுக்கு நன்மையாக மாற வேண்டும் என்றால், இந்த அமர்வு எங்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த நற்கூலியை தர வேண்டும் என்றிருந்தால், இந்த அமர்வு எங்களுடைய நாளைய வாழ்வில் தாக்கம் செலுத்தி நாங்கள் மனிதர்களாக நல்ல புனிதர்களாக மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடத்தில் இருந்தால், எங்களிடத்தில் இந்த உணர்வு தான் வர வேண்டும். அல்லாஹ்வுக்காக ஒன்று கூடியிருக்கிறோம், அல்லாஹுக்காக நாங்கள் சேர்ந்திருக்கிறோம், அல்லாஹு தாலா எமக்கு இதன் மூலமாக நல்ல வழியை காட்ட வேண்டும். எந்த வழியாக இருந்தாலும் நாளை மறுமைக்கும் மின்மைக்கும் மறுமைக்கும் வெற்றியை தருகின்ற வழியை காட்ட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு தான் எங்கள் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை நேசித்த இளம் சஹாபாக்கள் என்கின்ற தலைப்பில் சில விடயங்களை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். நமக்கு தெரியும், நமது மார்க்கத்தில் கடந்த கால வரலாறுகளில் இந்த இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வில் வாழ வைப்பதற்காக வேண்டியும் தான் வாழ்ந்த சூழலில் அந்த இஸ்லாத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த இஸ்லாம் இந்த பூமியில் தோன்றிய போது என் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை இந்த பூமியிலே பிரச்சாரம் செய்ய அந்த இஸ்லாத்தின் வாழத் தொடங்கிய காலந்தொட்டு அவர்களோடு இருந்த பலர் இந்த மார்க்கத்தை
இந்த பூமியிலே வாழ வைப்பதற்காக வேண்டி கடுமையாக உழைத்தார்கள், அதற்காக அவர்கள் பாடுபட்டார்கள் என்கின்ற வரலாறுகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். பொதுவாக இந்த இளம் என்கின்ற வயதை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது சஹாபாக்கள் யாராக இருந்தாலும் சரி, மனிதர்கள் என்று வருகின்ற போது எம்முடைய வயதை நாங்கள் மூன்றாக பிரித்து நோக்கலாம். ஒன்று மேலா இளமை பருவம், ஒன்று மேலா குழந்தை பருவம், பலவீனமான குழந்தை பருவம். மூன்றாவதாக பலவீனமான முதுமை பருவம். முதலாவதாக பலவீனமான குழந்தை பருவம், மூன்றாவதாக பலவீனமான முதுமை பருவம். இந்த இரண்டுக்கு இடையில் இருக்கின்ற இரண்டாம் நிலைதான் ஒரு பலமான இளமை பருவம். இந்த இளமை பருவம் என்பது ஆக்கன் திறம் கொண்ட சாதனைகள் நிகழ்த்தும் திறன் கொண்ட காலப்பகுதியாகும். இந்த காலப்பகுதியை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோமாக இருந்தால் எம்முடைய வாழ்க்கையில் பாரிய சாதனைகளை எங்களால் நிகழ்த்த முடியும். சீரிய சிந்தனையும் நேரிய போக்கும் கொண்ட இளைஞர்கள் சமுதாயத்தின் முதுகெலும்புக்கு ஒப்பானவர்கள் என்று அல்லாமா இக்பால் அவர்கள் சொல்வார்கள். சீரிய சிந்தனையும் நேரிய போக்கும் கொண்ட இளைஞர்கள் சமுதாயத்தின் முதுகெலும்பு போன்றவர்கள். எங்கே இளைஞருடைய இதயம் இரும்பை விடவும் கனமாகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறதோ அங்கே அந்த சமுதாயம் சீராகவும் சிறப்பாகவும் வாழுவதற்கு போதும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஏனென்றால் சமுதாயத்தின் தீமைகளுக்கு எதிராக அனல் போன்று கொதித்தெழுகின்றவர்களும் அவர்கள்தான். சமுதாயத்தில் நன்மைகள் குறைந்தபோது அந்த நன்மைகளை மேன்மையாக்கி அதனை சமுதாயத்தில் நடைமுறையாக்குவதற்காக உழைக்கின்றவர்களும் அவர்கள்தான். யாரென்றால் அந்த சீரிய சிந்தனையும் நேரிய போக்கும் கொண்ட இளம் தலைமுறைகளாகும். எனவே எம் சமுதாயத்தின் எழுச்சிமிகு பாதையில் பயணிப்பதற்கு, எம்முடைய சமுதாயம் எழுச்சிமிகு பாதையில் பயணிப்பதற்காகவும் அந்த சமுதாயம் எதிர்கொள்கின்ற சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதற்காகவும் உழைக்கின்ற உயிர்த்திறனும் உரமும் உறுதியான உளமும் உடலும் கொண்டவர்கள் இளம் சமுதாயத்தினர் தான். அதனால்தான் கல்ல திண்டாலும் கரையிற வயசு என்று நம்முடைய வயசுக்கு சொல்வார்கள். மலையையும் பிளக்கின்ற வயசு என்று சொல்வார்கள். இரும்பை திண்டாலும் எதை கரையும் என்ற வயசு என்று இப்படி நம்முடைய வயதுகளுக்கு இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கக்கூடிய வயதாக நம்முடைய வயதை சொல்வார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த வயதிலே இருக்கின்ற நாம் கடந்த கால வரலாறுகளோடு ஒப்பிட்டு நோக்கி மிகவும் சிறந்த வயது என்று அல்லாஹு தஆலா இந்த வயதை பற்றி பெருமானா அவர்கள் சொல்லுகின்ற போது சிறப்பாக சொல்லுகிறார்கள். நாளை மறுமையிலே எல்லா மனிதர்களும் 4 கேள்விகளுக்கு விடை சொல்லாமல் காலை நகர்த்த முடியாது என்று சொல்கின்ற பெருமானா அவர்கள் அதில் ஒரு பிரதானமான கேள்வி இளைய சமுதாயத்தினருக்கு இருக்கிறது. இந்த இளம் சமுதாயத்தினரை பார்த்து உன்னுடைய இந்த இளம் வயதை நீ எப்படி கழித்தாய் என்று அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே கேள்வி கேட்பான். அந்த கேள்விகளுக்கு விடை சொல்லாமல் கால்களை நகர்த்த முடியாத அளவுக்கு கடிகாலமிடப்படும். அவருடைய கால்களை நகர்த்த முடியாது என்று பெருமான் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நாளை நாம் மௌத்தானது பின்னால் அல்லாஹு தஆலா நியாய தீர்ப்பு நாள் வழங்குகின்ற போது எம்முடைய கேள்விகளுக்கு எம்முடைய ஒத்த வாழ்வுக்குமான பதிலை கேட்கின்ற போது நாம் இப்போது இருக்கின்ற இந்த இளம் பருவத்திற்கான கேள்வியை தனியாக கேட்க இருக்கிறான். துடிப்பு மிக்க இளமை பருவத்தை தந்தோமே, ஆற்றல் மிக்க வீரம் கொண்ட வயதை தந்தோமே, இரத்தமும் சதையும் மிகவும் தேர்ச்சியாகவும் நேர்ச்சியாகவும் ஓடுகின்ற அளவுக்கு எல்லாவற்றையும் ஆக்கி தந்தோமே. இந்த காலத்தில் உன் தேகத்தின் பலத்தை கொண்டும் உன் அறிவின் உரத்தை கொண்டும் உன் உடலின் திடத்தை கொண்டும் இந்த சமுதாயத்திற்கு என்ன சேவையாற்றினாய்? இந்த சமுதாயத்தில் நீ என்ன புரட்சியை செய்தாய்? இந்த சமுதாயத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி கழித்தாய் என்று அல்லாஹு தஆலா கேள்வி கேட்கின்ற போது நாங்கள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கின்ற விதமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள தயாராக வேண்டும். அப்படியான வாழ்க்கையின் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகின்ற தருணங்களாக இந்த இடங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். கடந்த காலங்கள்
நாங்கள் எங்களில் பலர் அந்த பயணத்திலே புறப்பட்டு சென்று கொண்டிருக்கலாம். நல்ல அடிப்படையில் இஸ்லாமிய விழுமியங்களை, கடந்த கால வரலாறுகளை தேடி பிடித்து படித்து அதன் அடிப்படையில் நடந்து அதன் அடிப்படையில் இந்த சமுதாயத்தை வாழ வைக்க வேண்டும் என்கின்ற சமூக உணர்வோடும் சமூக சிந்தனையோடும் வாழுகின்ற உணர்வோடு நாம் வாழலாம். அப்படியான உணர்வுள்ள சகோதரர்கள் அந்த உணர்வுகளை மெருகூட்டிக் கொள்வதற்கான சந்தர்ப்பமாகவும் ஒழுங்குபடுத்திக் கொள்கின்ற சந்தர்ப்பமாகவும் இதனை பயன்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, அப்படியான சிந்தனைகளில் இன்னும் ஈடுபடாதவர்கள், அப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடாதவர்கள் இந்த செயற்பாடுகளுக்குள் தங்களை உள்வாங்கிக் கொள்வதற்காகவும் எங்களை நாம் தயாராக்கிக் கொள்ள வேண்டும். எப்போதுமே நீங்களுடைய படிப்புகளில் ஒன்றாக கடந்த கால வரலாறுகளை, கடந்த கால சமுதாய சிந்தனைகளை, கடந்த கால வாலிபருடைய வரலாறையாவது, மொத்த வரலாறை படிக்காவிட்டாலும் கடந்த கால வாலிபர்களின் வரலாறையாவது, இந்த இஸ்லாம் நடந்து வந்த பாதையை படிக்கின்ற ஒரு போக்கையாவது நாங்கள் எல்லோரும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இந்த வயதிலே இருக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த கால வரலாறில் நமக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை சிறிய வயசிலிருந்து நாங்கள் படிக்கின்றோம். அவர்கள் இஸ்லாமிய வணக்கத்திற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு மாற்றமான அந்த சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் சிலைகளை வணங்கிய போது அந்த சிலைகள் கடவுளாக முடியாது, அது கடவுளாகுவதற்கான எந்த அருகதையும் எந்த நியாய நியதிகளுக்கும் உட்பட முடியாது என்கின்ற அந்த தத்துவத்தை அந்த சமுதாயத்தில் பேசியது மாத்திரமல்லாமல் அந்த சிலைகள் உடைத்தெறியப்பட வேண்டியவைகள் என்கின்ற கொள்கையை தன்னந்தனியாக நின்று செயல்படுத்திய வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களை பற்றி சொல்கின்ற போது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், காலு சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், இப்ராஹிம் என்று பெயர் சொல்லக்கூடிய ஒருவர் தான் இந்த செயலை செய்தார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று. அவருடைய பெயர் இப்ராஹிம். இப்ராஹிம் என்ற ஒருவர் தான் இந்த சிலைகளை உடைத்தெறிந்து இவைகள் எந்த ஆற்றலும் அற்றவை என்று உணர்த்துகின்ற வகையில் செய்து கொண்டார் என்று ஒரு காலு ஃபதன், ஒரு இளைஞன் என்று, ஒரு இளம் வயது கொண்ட ஒருவர் தான் அந்த சமுதாயத்தில் அநியாயங்களில் மிகவும் பிரதானமான அநியாயங்களில் மிகவும் தலையாய அநியாயமாக அல்லாஹுவால் அடையாளம் காட்டப்படுகின்ற, அல்லாவை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவரை வணங்குகின்ற ஷிர்க் என்னும் மாபெரும் பாதகம் அந்த சமுதாயத்திலே நடைமுறையில் வருகின்ற போது அந்த மாபெரும் அநியாயத்தை எதிர்க்கின்ற பணியிலே கடந்த கால வரலாறில் இப்ராஹிம் என்கின்ற ஒரு வாலிபர் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே கூறுகின்ற போது குகைவாசிகளை பற்றி சொல்கிறான், இன்னகும் ஃபித்யத்துன் ஆமனூ பி ரப்பிஹிம் அவ் ஜித்னாஹும் ஹுதா. அவர்கள் ஒரு இளைஞர் கூட்டம், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு இளைஞர் கூட்டம் என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த இளைஞர் கூட்டம் குகைகளிலே ஆப்படுகின்ற போது அவர்கள் செய்த சமூக விழுமியம் நிறைந்த நற்செயற்பாடுகளை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். இப்படி சமுதாயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தில் பல இளம் தளிர்கள், பல இளம் துளிர்கள் தன்னுடைய இளமை பருவத்தை மிகவும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் பயன்படுத்தி அந்த சமூக மாற்றத்திற்காக, அந்த சமுதாயத்தினுடைய நல்வாழ்விற்காக, அந்த சமுதாயத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அந்த சமுதாயத்தில் வாழ்கின்றவர்கள் இந்த உலகத்தில் சிறந்த முறையில் வாழ்ந்து நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை அடைவதற்கு தன்னால் முடியுமான, அந்த சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற கஷ்டங்களுக்கு தீர்வு கொடுத்து அவருடைய பிரச்சனைகளுக்கு தன்னுடைய வயதை கொண்டு உதவி செய்து, தன்னுடைய அறிவை கொண்டு உதவி செய்து, தன்னுடைய ஆற்றலை கொண்டு உதவி செய்து அந்த சமுதாயத்தை காக்குகின்ற பணியிலே ஈடுபட்ட வரலாறை அல்லாஹு தஆலா பல வசனங்களில் எமக்கு சொல்லி காட்டுகிறான். நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்தியினூடாக எமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஸ்லாத்தை ஆரம்ப காலத்திலே அவர்கள் போதித்த போது பல இன்னல்களை சந்திக்கிறார்கள், பல சோதனைகளை சந்திக்கிறார்கள். மக்காவுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். மக்காவிலே இணை வைப்பாளர்கள் நிறைந்து வாழ்ந்த ஒரு சூழலில் இஸ்லாத்தை தன்னந்தனியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடக்கிய காலகட்டத்தில் சில மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில மனிதர்களில் சில இளைஞர்களும் இருக்கிறார்கள். பல சோதனைகள், வெளியிலே முஸ்லிம் என்று பெயர் சொல்ல முடியாது, வெளியிலே முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்த முடியாது,
முஸ்லிமாக நடமாட முடியாது என்கின்ற அந்த சூழலிலும், ஒரு பாதுகாப்பற்ற சூழலிலும் சத்தியம் சரி பிழை என்கின்ற வருகின்ற போது இஸ்லாம் தான் சரியான மார்க்கம், அதுதான் சத்தியமான மார்க்கம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்ட வாலிபர்கள் இந்த இஸ்லாத்திலே சேர்ந்து அந்த சமுதாயம் சந்தித்த சோதனைகளை, அந்த சமுதாயம் அனுபவித்த துன்பங்களை அவர்களும் சேர்ந்த அனுபவித்த செய்திகளை நாங்கள் வரலாற்றுகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அபு தாலிப் மக்காவிலே அபு தாலிப் என்னும் பள்ளத்தாக்கில் முஸ்லிம்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட வேளை உமைர், ஜுபைர், அதேபோன்று தல்ஹார் அலி, சஅத் இப்னு அபி வக்காஸ், அலி இப்னு அபி தாலிப் போன்ற இளம் சிறார்கள், இளம் இளைஞர்கள் அந்த அபு தாலிப் கணவாயிலே சிறைபிடிக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் தின்பதற்கு உணவில்லாமல், உண்பதற்கு உணவில்லாமல், குடிப்பதற்கு குடிபானங்கள் இல்லாமல், எந்த விதமான அடிப்படை வசதிகளும் கொடுக்கப்படாமல் ஒரு அகதி முகாமில் அடைக்கப்பட்டது போன்று, ஒரு சிறையிலே அடைக்கப்பட்ட போது இஸ்லாத்தை தழுவிய மக்கள் எல்லாம் ஒரு புறமாக ஒதுக்கப்பட்டு அந்த சமுதாயத்தால் சமூக பகிஷ்கரிப்புக்கு உட்படுத்தப்பட்ட போது இந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த குலாத்திலே இருந்தார்கள், அந்த கூட்டத்திலே இருந்தார்கள். பசி பொறுத்தார்கள், தாகம் பொறுத்தார்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை, இன்னல்களை எல்லாம் பொறுத்தவர்களாக அந்த பூமிக்குள்ளே சிறைபிடிக்கப்பட்ட அந்த நிலத்துக்குள்ளே வாழ்ந்த வாலிபர்களில் ஒன்றாகும். அன்பான இஸ்லாமிய வாலிபர்களே, நீங்கள் இப்போது இவைகளை சொல்லுகின்ற போது யோசித்து பாருங்கள். இத்தனை வருடகால வாழ்க்கைக்குள் இஸ்லாத்திற்காக நாம் அனுபவித்த சோதனை என்ன? சிறார்களாக இருக்கின்ற போதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக போராட வேண்டும் என்கின்ற, அதற்காக பொறுமைகளை தாங்க வேண்டும் என்கின்ற, அதற்காக வருகின்ற கஷ்டங்களை பொறுக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வில் எத்தனை பேர் நாம் இருக்கிறோம்? அதற்காக நாம் பட்ட கஷ்டங்கள் என்ன? ஒரு சுபகிலே எழுங்குகின்ற போது ஒரு தியாகத்தையாவது, அந்த சுபகில் எழும்புகின்ற தூக்கம் என்கின்ற ஒன்ற தியாகத்தையாவது எங்களால் செய்ய முடிந்ததா? எமக்கு இருக்கின்ற தூக்கம் என்கின்ற அந்த இன்பத்தையாவது இழக்க முடிந்ததா? அந்த தியாகத்தையாவது சிறிய வயதிலே நீங்கள் செய்திருக்கிறோமா? நான் சொன்ன இந்த சஹாபாக்கள் தூக்கத்தை இழக்கவில்லை, தூக்கத்தை தாண்டி தன்னுடைய பசியை தியாகம் செய்ய வேண்டிய, பசியை பொறுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். தாகம் இருந்தும் குடிக்க வசதி இல்லாமல் தாகத்தோடு தகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அவருடைய வரலாறுகளை பற்றி பிற்காலத்திலே பேசுகின்ற போது நாங்கள் மலங்களிக்கின்ற போது ஆட்டு விட்டைகளை போன்று மலங்களித்தோம். ஏனென்றால் அதனை சாப்பிட்டால் நம் மலம் போகும். எதுவுமே சாப்பிடாதனால் எங்களுக்கு மலங்கூட போவதற்கு முடியாமல் இருந்தது. அந்த அளவுக்கு இருந்ததாக அப்படி வரலாறுகள் பேசப்பட்ட போது, சோதனையான சம்பவங்கள் பேசப்பட்ட போது, அந்த சோதனையான வரலாறுகளுக்குள் இப்படியான அலி இப்னு அபி தாலிப், தல்ஹா ரலியல்லாஹு தஆலா போன்ற இளம் சிறார்களும் இளம் இளைஞர்களும் அதற்குள்ளே இருந்து துளிர் விடுகின்ற அந்த வயதில் கூட சோதனைகளை தலையில ஏற்று சாதனை படைக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதியான கொள்கையிலே உரத்தோடும் தீரத்தோடும் வீரத்தோடும் என்று சென்ற வரலாற்று பின்புலத்திலிருந்து, வரலாற்று பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள் சகோதரர்களே. அப்படியான வரலாற்றுகளை தடமாக கொண்ட ஒரு மார்க்கத்திலே இருந்து நாம் வந்தவர்கள். எனவே நாம் வாழ்கின்ற இந்த வயதில் இந்த சஹாபாக்களோடு ஒப்பிடுகின்ற போது, 15, 14, 13 வயது கொண்ட இந்த சஹாபாக்களோடு ஒப்பிடுகின்ற போது, இவர்களோடு ஒப்பிட்டு நாம் பார்க்கின்ற போது எதை செய்திருக்கிறோம், எதை சாதித்திருக்கிறோம்? நாம் இப்போதுதான் இஸ்லாத்தை ஏற்றோமா? இப்போதுதான் புதிதாக இஸ்லாம் மார்க்கத்துக்குள் வந்தோமா? பிறப்பிலே இஸ்லாமாக வந்தவர்கள் நாம். நம்முடைய தாய் தந்தையர்கள் இஸ்லாமாக இருந்து இஸ்லாத்திலே எங்களை பெற்று இஸ்லாத்தின் அடிப்படையில் சிறு வயது முதல் எங்களை இஸ்லாத்தை ஊட்டி வளர்த்தவர்கள். எனவே இஸ்லாத்திலே பிறந்து வளர்ந்த நாம் அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவ்வளவு தீரமும் வீரமும் இருக்குமாக இருந்தால், இஸ்லாத்திலே பிறந்து வளர்ந்த எமக்கு எவ்வளவு வீரம் இருக்க வேண்டும், எவ்வளவு உணர்வு இருக்க வேண்டும், எவ்வளவு அதன் மீதான பற்று இருக்க வேண்டும். அந்த பற்றுகள் இல்லை என்றால் நாங்கள் ஈமானில் பலவீனமான நிலையில் இருக்கிறோம் என்றுதானே அர்த்தம். எனவே இதனை சிந்திப்பதற்கு நாங்கள் தலைப்பட வேண்டும். இஸ்லாம் என்று வருகின்ற போதும், அந்த இஸ்லாத்திற்காக என்ன தியாகம் செய்ய வருகின்ற போதும், அந்த தியாகத்தை செய்வதற்காக சஹாபாக்கள் முன்வந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். உஹது யுத்தத்தின் போது சிறுவர் என்ற காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தில் கலந்து கொள்ள அனுமதி வழங்காது திருப்பி அனுப்பியவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவர்தான் அப்துல்லா இப்னு உமர். அவர்கள் சிறிய வயது என்பதற்காக யுத்தத்திலே ஈடுபட வேண்டும்,
நானும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராட வேண்டும் என்பதற்காக அவர்கள் யுத்த தளத்திற்கு செல்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருப்பி அனுப்புகிறார்கள். யுத்தத்தில் என்னையும் பங்கு கொள்ளச் செய்யுங்கள், நானும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போராட போகிறேன் என்ற போது அவருடைய வயது என்ன தெரியுமா? 15 வயது என்று சொல்கிறார்கள். அவ்வாறு இருந்த உசாமா பின், அவ்வாறே அவர்களை போன்ற உசாமா பின் ஸெய்த் இப்னு சாபித் போன்ற சஹாபாக்கள் இப்படியாக உஹது களத்திலே கலந்து கொள்ளாமல் திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் கடைசியில் அவர்கள் அந்த யுத்தத்திலே தான் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். 15 வயதாக இருந்த இந்த சஹாபாக்கள், 14, 13, 15 வயதாக இருந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் போராட போகிறோம், எமக்கு அனுமதி தாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து நின்று கேட்கிறார்கள் என்றால், அன்றைய போராட்டம் என்பது இன்று நாங்கள் பேஸ்புக்கிலே இருந்து கொண்டு ஒருவருக்கு எதிராக எழுதுவது போன்றா, அல்லது வாட்ஸ்அப்பின் மூலம் இருந்து கொண்டு ஒருவருக்கு செய்தி அனுப்பி அவருக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பது போன்றா அல்ல. நேரடியாக களத்திலே நின்று எதிரே நின்று வீசப்படுகின்ற வாள்களுக்கும், எதிரே நின்று எறியப்படுகின்ற அம்புகளுக்கும், எதிரே நின்று வீசப்படுகின்ற ஈட்டிகளுக்கும் எதிரடியாக நின்று எதிரிகளை எதிர்கொள்கின்ற நேரடி வாள்முனை போராட்டம், நேரடி ஈட்டிமுனை போராட்டம், நேரடி வில்முனை போராட்டம், இப்படியான போராட்டங்களுக்குத்தான் அந்த சஹாபாக்கள் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு வாள் என் கரத்தை நோக்கி வரலாம், ஒரு வாழ்வீச்சு என் இடுப்பை நோக்கி வரலாம், ஒரு வாழ்வீச்சு என் கையை போக்கி விடலாம், என் காலை போக்கி விடலாம், ஏன் என் தலையை போக்கி என் உயிரை கூட போக்கி விடலாம் என்கின்ற தெளிவான யுத்தம் தெரிந்திருந்தும் கூட, இதுதான் நடக்கப் போகிறது என்று தெரிந்திருந்தும் கூட அந்த வாலிப சிங்கங்கள், அந்த இளம் சிறார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடுகின்ற, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடுகின்ற, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்கின்ற அந்த பாதையிலே எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், அந்த போராட்டத்திலே எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அந்த போராட்டத்தில் உயிர் நீக்க வந்தால் கூட பரவாயில்லை என்ற அடிப்படையில் இறங்கினார்களே. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வாழ்க்கையில் இன்றைய நிலையில் நாம் இது போன்று என்ன ஒரு தியாகத்தை செய்திருக்கிறோம். சில சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட இளம் சஹாபாக்கள் 15 வயதாக இருந்த ஒரு சஹாபி கூட கொலை செய்யப்படுகிறார், உயிர் நீக்கிறார். இந்த காலத்தில் இந்த மார்க்கத்திற்காக எங்களுடைய கால்களில் ஒரு நெருங்கி முள்ளாவது குத்தி இருக்கிறதா? 13, 14, 15 வயதுகளிலே நாங்கள் இருக்கிறோம், 16 வயதுகளில் நாங்கள் இருக்கிறோம். இந்த வயதில் நாங்கள் இருந்து கொண்டும் எம்முடைய இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காக நாங்கள் ஒரு தியாகமாவது செய்திருக்கிறோமா? ஒரு நெருங்கி முள்ளாவது நம்முடைய கால்களிலே குத்தி இருக்குமா? ஒரு குப்பியோடாவது நம்முடைய கால்களிலே குத்தி இருக்குமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல போனதற்காக ஒரு ஏச்சாவது பட்டிருக்கிறோமா? ஒரு நாள் பசி கிடந்திருக்கிறோமா? ஒரு நாள் பட்டினி கிடந்திருக்கிறோமா? ஒரு நாள் தாகத்தோடு இருந்திருக்கிறோமா? என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். இது நாங்கள் ஒரு உணர்வுபூர்வமாக சிந்திப்பதற்கும், எங்களுடைய மனநிலைகளை மீளாய்வு செய்து கொள்வதற்கும், எதிர்காலத்தை நோக்கி ஒழுங்கான வழிமுறைகளை நாங்கள் வகுத்துக் கொள்வதற்குமாக செய்கின்ற வரலாறாகும். உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கின்ற இன்றைய பாகிஸ்தான் என்று சொல்கின்ற ஒரு மாபெரும் சிந்து பிரதேசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்தை வெற்றி கொள்வதற்காக ஒரு படைக்கு தலைமை தாங்கி வந்தவர் யார்? முஹம்மது பின் காசிம் என்கின்ற 17 வயது வாலிபன். சாதாரணமாக ஒரு போராளியாக வந்தவர் கிடையாது, சாதாரணமாக ஒரு போராளியாக வந்தவர் கிடையாது, வந்த படையில் ஒருவராக வந்தவர் கிடையாது. அந்த படைக்கே தலைமை தாங்கி வந்தவர் தான் முஹம்மது பின் காசிம் என்கின்ற 17 வயது வாலிபன். சிந்து பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றி இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய விழுமியத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் பரவுவதற்கும் வழி தொடர்ந்து கொடுத்தவர் தான் இந்த முஹம்மது பின் காசிம் என்கின்ற 17 வயது வாலிபர், ஒரு இளம் சிங்கம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு வாலிபரால், ஒரு இளம் சிங்கத்தினால் ஒரு மாபெரும் படைக்கு தலைமை தாங்கி ஒரு மாபெரும் பூமியை வெற்றி கொண்டு ஒரு மாபெரும் பிரதேசத்தை இஸ்லாத்தினுடைய வாயிலை திறந்துவிட்ட பெருமையும் ஒரு தீரமும் வீரமும் இருக்குமாக இருந்தால் அந்த வரலாற்று புலத்திலே வந்தவர்கள் நாமல், அந்த வரலாற்று பின்புலத்திலே இருந்து பிறந்து வந்தவர்கள் நாங்கள். இந்த வரலாற்று வீர தீர செயல்களை அறிந்த எம் மூதாதையருடைய அந்த கடந்த கால இளைஞர்கள், எம் மூதாதைய இளைஞர்கள், எம் மூதாதைய வாழ்வீர்களின் வரலாற்றை படித்ததன் பின்னாலும் நாம் எப்படி மௌனிகளாக இருக்க முடியும்?
நாம் எப்படி கோழைகளாக இருக்க முடியும்? நாம் எப்படி ஊமை சாத்தாங்களாக இருக்க முடியும்? எப்படி நாங்கள் இந்த சமுதாயத்தின் பிரச்சனைகளை பார்த்து கொண்டும் அமைதியாகவும் மௌனமாகவும் இருக்க முடியும்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எம்முடைய போராட்டம் என்பதும் எம்முடைய வரலாறு என்பதும் நாங்கள் குறைந்தது எம்முடைய வாழ்க்கையில் எம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கின்ற ஷைத்தானோடு போராடுகின்ற அளவுக்காவது நாம் வீரம் பெற்றிருக்கிறோமா? எம்முடைய வாழ்க்கையை சீரழிக்க முயல்கின்ற எங்களோடு இருந்து எம்முடைய சிந்தனைகளையும் எம்முடைய உணர்வுகளையும் எம்முடைய வாழ்க்கையையும் சின்னாபின்னமாக்க முயற்சி செய்கின்ற ஷைத்தானோடாவது ஷைத்தானை வென்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தொழுகின்ற, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நோன்பு பிடிக்கின்ற, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கின்ற அடிப்படையில் நல்ல நண்பர்களோடு பழகுகின்ற, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கின்ற அடிப்படையில் நல்ல சமுதாய செயல்களை செய்கின்ற, சமுதாயத்திற்கு பிரயோசனம் தருகின்ற வழியில் எம் நேரங்களை கழிக்கின்ற, சமுதாயத்திற்கு நல்ல வழிகளை செய்கின்ற இந்த பாதையில் கழிக்கின்ற அடிப்படை கடமையாவது, அடிப்படை செயல்பாடுகளாவது செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோமா என்பதை இந்த சம்பவங்களிலாக நாங்கள் சீர்திருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாறில் இப்படி நிறைய சம்பவங்களை சொல்லலாம். எத்தனையோ சஹாபாக்கள், சில சஹாபாக்கள் போராட்டத்திலே கலந்து கொண்டு அவருடைய உயிர்கள் நீக்குகின்ற போதெல்லாம் அவர்கள் எதனை அனுபவித்தார்கள், எதற்காக இதனை செய்தார்கள் என்று நாம் யோசிக்க வேண்டும். இந்த சஹாபாக்கள் எதனை செய்தார்கள்? தான் ஒரு போராளி என்று பெயரெடுக்க வேண்டும் என்பதற்காகவா? அல்லது தான் ஒரு வீரன் என்று பெயரெடுக்க வேண்டும் என்பதற்காகவா? வரலாறினுடைய பெயர் பதியப்பட வேண்டும் என்பதற்காகவா? எதற்காக செய்தார்கள்? எதற்காக செய்தார்கள்? உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு இளம் சஹாபியாக இருந்தும் ஒரு படைக்கு தலைமை தாங்க அனுப்பப்பட்டார்களே, எதற்காக செய்தார்கள்? அதே போன்று இஸ்பைனை தாரிக் பின் ஜியாத் என்கின்ற ஒரு இளம் தலைவர், 21 வயது இளம் தலைவர், அந்த இஸ்பைன் என்கின்ற நாட்டை தலைமை தாங்கி சென்று அந்த நாட்டை கைப்பற்றுகின்ற வீர தீர செயலை செய்தாரே, அவரோடு இருந்த படையை வழிநடத்தி மிகவும் அதிநுட்பமாகவும் மிகவும் தியாகத்தின் அடிப்படையில் அந்த நாட்டை வென்றெடுக்கின்ற 21 வயதில் இருந்த ஒரு வாலிபர் அந்த வேலையை செய்கிறார். அதே போன்றுதான் பைசாந்திய சாம்ராஜ்யம் முஹம்மது இப்னு ஃபாத்திஹ் என்கின்ற 23 வயது வாலிபர் பெரும் பெரும் தேசங்களை, பெரும் பெரும் வரலாற்று இடங்களை, பெரும் பெரும் பூமிகளை, அந்த பூமிகளுடைய இஸ்லாத்தின் நுழைவாயிலாக அங்கிருக்கின்ற தடைகளை தகர்த்தறிகின்ற ஒரு வீரக சாகசத்தை புரிந்தவர்களாக இருந்தவர்கள் 17 வயது, 21 வயது, 23 வயது என்ற எம்முடைய தீரம் வாலிப வயது, இது வாழும் வயது. இந்த வயதில் ஆடாத ஆட்டம் என்ன, இந்த வயதில் போடாத குர்த்தி என்ன என்று வாலிப வயதை பிழைகள் செய்வதற்கே நியாயப்படுத்தி பழகிய நாம், பிழை இந்த வயசில் நாம செய்யாத பிழை என்ன, இந்த வயதில் நாம செய்யாத, இந்த நிலையில் விளையாடாத விளையாட்டு என்ன, இந்த டைம்ல நாம நடிக்காத நாடகம் என்ன, பார்க்காத படம் என்ன, எப்ப பார்க்கிறது என்று சொல்லித்தானே எல்லா பாவங்களையும் செய்கிறோம். ஆனால் கடந்த கால வரலாற்றிலே அந்த வாலிபர்கள் இந்த வயது என்பது வெறும் வேடிக்கைக்கும் கேளிக்கைக்கும் உரிய வயதாக பார்க்கவில்லை, வெறும் விளையாட்டுக்குரிய நேரம் போக்குவதற்காக அதனை பயன்படுத்தவில்லை. தன்னுடைய முழு நேரத்தையும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செய்ய பயன்படுத்தினார்கள். எதற்காக இவர்கள் இதெல்லாம் செய்தார்கள்? ஏன் இந்த தியாகங்களை அவர்கள் செய்ய முற்பட்டார்கள்? பதவிகளுக்காகவோ, பட்டங்களுக்காகவோ, பேர்களுக்காகவோ, புகழுகளுக்காகவோ அல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் நேசித்தார்கள், அல்லாஹ்வை அவர்கள் நேசித்தார்கள், அல்லாஹ்வை அவர்கள் விரும்பினார்கள். அல்லாஹ்வுக்காக எதனையும் செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு தான் அவர்களை உந்தியவே தவிர வேறு என்னுடைய பெற்றோர்கள் பாராட்ட வேண்டும், என்னோடு சேர்ந்திருக்கின்றவர்கள் பாராட்ட வேண்டும், 2 இளைஞர்கள் சேர்ந்து விட்டால் அதில் நான் ஒரு சிறந்த இளைஞன், நான் ஒரு சிறந்த முன்மாதிரியான என்று அந்த போட்டியிலே தன்னை முன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. ஏனென்றால் அவர்கள் புறப்பட்டு சென்ற பயணம் என்பது ஆபத்தான பயணம். அவர்கள் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த போராட்டம் என்பது ஆபத்து நிறைந்த போராட்டம். தப்பினால் தலையே போகும், உயிரே போகும் என்கின்ற அந்த போராட்டத்தில் தான் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த பயணத்திலே புறப்பட்டு சென்றார்கள். அந்த பயணத்திலே அவர்கள் உயிர் நீத்தும் போயிருக்கிறார்கள். எதற்காக? அல்லாஹ்வை நேசித்தார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தன்னுடைய உயிரை விடவும் நேசித்தார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தன்னுடைய உயிரை விடவும் நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய பெற்றோர்களை, அவர்கள் தங்களை வெறுக்கக்கூடிய சோதனை வந்தாலும் கூட அதனை பொறுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய நண்பர்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதனை தாங்கிக் கொண்டார்கள். எதற்காக? அல்லாஹ்விற்காக.
எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த கால வாலிபர்களின் வரலாறுகளில் இருக்கின்ற இந்த பக்குவமான இந்த பருவ பயல்களை எப்படி பயன்படுத்தினார்கள் என்கின்ற அந்த செய்திகளை நாங்கள் தேடி படிக்க வேண்டும். 1000 வரலாறுகளை நாம் எடுத்து பேசலாம், பல சம்பவங்களை நாங்கள் இங்கே சொல்லலாம். எனவே அந்த வயதில் இருக்கின்ற நாம் இந்த வயதிலே இருந்து அந்த வயதில் அவர்கள் சாதித்த சாதனையில் ஒரு துளி அளவேனும் நாங்கள் சாதிக்கின்ற சாதனையாளர்களாக மாற வேண்டும். அஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை உங்களுக்கு பற்றி தெரியும். இஸ்லாமிய வரலாறில் பல இன்று இருக்கின்ற உலகத்திற்கு அறிவியல் ரீதியாக பல தியாகங்களை செய்த ஒருவர் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். அவருடைய 16வது வயதிலேயே ஹதீஸ்களை தேடுவதில் ஈடுபடுகிறார்கள். அஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய 16வது வயதிலே ஹதீஸ் துறைக்காக எல்லா துறையிலும் சேவையாற்றிய ஒரு பெரும் அறிஞர், பல தியாகங்களை செய்தவர், பலமுறை சிறைபிடிக்கப்பட்டவர். இப்படியான அஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 16 வயதிலேயே ஹதீஸ் கலையில் ஈடுபாடு கொண்டு நாடு ஊர் என்று தேடி சென்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசுகின்ற அளவுக்கு அவர்கள் மிகவும் தேடுதலில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் அனாதையாக இருந்தவர்கள். இவர்களுடைய தன்னுடைய கல்வி பயணத்தில் ஈடுபடுகின்ற போது தந்தை இல்லாத அனாதையாக இருந்தும் கூட தன்னை கேட்பதற்கு பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்ற காரணத்திற்காக பிழையான வழியை தேர்ந்தெடுக்கவில்லை, பிழையான பாதையிலே பயணிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவர் கொண்ட ஈடுபாடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அவர்கள் கொண்ட ஆர்வம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசித்ததன் விளைவாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக தன்னுடைய நேரங்களை ஒதுக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை தேடி தெரிந்து கொள்வதற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கினார்கள். நேரத்தை மாத்திரம் ஒதுக்கவில்லை, அதற்காக தேடி அலைந்தார்கள். ஒரு ஹதீஸை அன்று தேடுவது என்பதும் அன்று ஒரு ஹதீஸை படிப்பது என்பதும் இன்று நாங்கள் நம்முடைய வீடுகளிலே இருந்து கொண்டு, இன்டர்நெட்டிலே இருந்து கொண்டு, கூகுளிலே இருந்து கொண்டு ஒரு ஹதீஸை தேடுவது கிடையாது. ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பல மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு ஊருக்கோ அல்லது ஒரு நாட்டுக்கோ செல்ல வேண்டும். இப்படி பல ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பல ஊர்களுக்கும் பல நாடுகளுக்கும் பல மனிதர்களையும் பல உஸ்தாதுமார்களையும் பல அறிஞர்களையும் சந்திக்க வேண்டும். அந்த சிரமங்களை, அந்த பிரச்சனைகளை, அந்த கஷ்டங்களை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை நேசித்ததன் காரணமாக, அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்ததன் காரணமாக ஈடுபட்டார்கள், முயற்சி செய்தார்கள் என்கின்ற வரலாற்று சம்பவங்களை பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை தேடுவதற்காக இந்த வயதில் நாங்கள் எடுத்த முயற்சி என்ன? இன்றொரு மாபெரும் மேதையாக, மாபெரும் அறிஞராக, வரலாற்றிலே போசுகின்ற ஒரு பொக்கிஷமாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய இளமை பருவத்தை சரியாக பயன்படுத்தியதன் காரணமாக இன்று உலகம் போற்றும் அறிஞர்களில், ஏன் உலகம் அழியும் போற்றும் அறிஞர்களில் அவர்கள் செய்த சேவை உலகம் முடியும் வரைக்கும் தேவையான அளவுக்கு அவர்கள் இந்த வரலாற்றிலே ஹதீஸ் துறையிலும் ஏனைய துறைகளிலும் ஏனைய கலைகளிலும் ஆற்றிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் எதிர்கால சமுதாயத்தின் நலனுக்காக வேண்டி இன்றே நாம் எதனை திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை இங்கு யோசிக்க வேண்டி நாம் கடமைப்பட்டுள்ளோம். எனவே கடந்த கால அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் போன்ற இந்த அறிஞர்கள் மார்க்கத்தை தேடி அலைந்து அதனை கற்றுக்கொள்கின்ற முயற்சியினுடைய காலத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் இந்த மார்க்கத்தை தேடி கற்றுக்கொள்வதற்காக, அதனை படிப்பதற்காக, அதன் அடிப்படையில் நடப்பதற்காக, அதன் வழியில் மக்களை அழைப்பதற்காக நாம் என்ன தியாகங்களை, என்ன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த மார்க்கம் நம்முடைய தேடல்கள் என்ன? வீட்டுக்கு வீடு சீடி தேடித்திருக்கின்ற, வீட்டுக்கு வீடு பாட்டு தேடித்திருக்கின்ற, பேஸ்புக்குகளிலே ஏனைய கூகுள்களிலும் தேவையில்லாத செய்திகளையும், தேவையில்லாத காட்சிகளையும், தேவையில்லாத படங்களையும், தகவல் போகின்ற விடயங்களையும் தேடுவதற்குத்தானே நம்முடைய நேரத்தை கழிக்கின்றோம், அதற்குத்தான அதிகமான நேரங்களை ஒதுக்குகின்றோம். இப்படியான நிலையில் திடீரென்று நாம் மௌத்தாகி போனால் அல்லாஹ்விடத்திலே என்ன பதிலை சொல்ல முடியும்? அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியுமா? அல்லாஹ் தஆலா இந்த வாலி வயதிலே எதனை செய்தாய் என்று கேட்டபோது நான் கூகுளிலே அதை தேடினேன், யூடியூபிலே இதை தேடினேன், பேஸ்புக்கிலே அதை தேடினேன் என்று அல்லாஹ்விடத்திலே உங்களால் பதில் சொல்ல முடியுமா? நீங்கள் இன்று இளைஞராக இருந்து அல்லது நல்ல முதிய வயதை அடைந்து அதன் பின்னால் கூட நீங்கள் மௌத்தாகலாம், நாங்கள் மௌத்தாகலாம். அப்படியான நிலையில் இந்த காலத்தை பற்றி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறான். இந்த காலத்தை பற்றி உங்களுக்கு விசாரிக்கப்படும், இந்த காலத்தை பற்றி உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும் என்று வருகின்ற போது என்ன செய்திருக்கிறோம் என்பதை உணர்வதற்கு தலைமைப்பட்டுள்ளோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே,
அல்லாஹு தஆலா உங்களுக்கு தெரிய அரிய வாய்ப்பும் பாக்கியமும் இது. ஏனென்றால் உங்கள் இளமை பருவத்திலேயே உங்களுடைய கடமையையும் உங்களுடைய பொறுப்பையும் உணர்த்துவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏற்படுத்திய ஒரு நலவு. அல்லாஹு தஆலாவுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகிறானோ நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தின் தெளிவை மார்க்கத்தின் விளக்கத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக பெற்றுக்கொள்வதற்கான சூழலை மார்க்கத்தை விளங்குகின்ற வாய்ப்பை கொடுப்பான் என்று பெருமானவர்கள் சொல்கிறார்கள். எனவே எங்களுடைய பொறுப்புகளை எங்களுடைய கடமைகளை எங்களுடைய இந்த சமுதாய எம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலும் எம்முடைய சமுதாயத்தின் வாழ்க்கையிலும் எமக்கு இருக்கின்ற கடமைகளை உணர்ந்து கொள்கின்ற அதனை பற்றி படித்துக் கொள்கின்ற அதனை பற்றி தெரிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அல்லாஹு தஆலா. உங்களுடைய ஊர்களில் உங்களோடு படித்தவர்களில் உங்களுடைய பாடசாலைகளில் இருந்தவர்களில் எத்தனையோ சகோதரர்கள் இன்று ஏதோ ஒரு விளையாட்டில் ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு காட்சிக்குள் தன்னை துளைத்துக் கொண்டிருந்த போது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடிய அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை அவருடைய செய்திகளை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் இது அல்லாஹு தஆலா நாடிய நலவு தவிர வேறு எதுவாக இருக்க முடியும்? எனவே எதிர்காலத்திற்கான சரியான களமாக எதிர்காலத்துக்குரிய சரியான தளமாக இந்த நேரங்களில் இருந்து நாங்கள் இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாக நாம் எல்லோரும் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு பின்னால் வருகின்ற ஒவ்வொரு விடியலும் எம்முடைய நல்லாளுக்கான விடியலாக எம்முடைய நல்வாழ்வுக்கான விடியலாக எம்முடைய சுவர்க்கத்தை கொண்டு சேர்க்கின்ற ஒரு விடியலாக எமக்கு இருக்கக்கூடிய வகையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எம்முடைய நேரங்களை எம்முடைய காலங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எம்முடைய நேரங்களை ஒழுங்கு இந்த வரலாறுகளின் அடிப்படையில் நாங்கள் சஹாபாக்களையும் ஏனையவருடைய வாழ்க்கையையும் பார்க்கின்ற போது அவருடைய முழு சிந்தனையாக இஸ்லாம் இருந்திருக்கிறது. அவருடைய முழு கனவாக இஸ்லாம் இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு உட்பட வேண்டும். நம்முடைய நேரங்களை சரியான அடிப்படையில் கழிப்பதற்கு நாங்கள் பாடுபட வேண்டும். ஒரு ஆங்கில பழமொழி சொல்வார்கள், கடந்துவிட்ட காலம் என்பது செல்லாத காசோலை போன்றது. கடந்துவிட்ட காலம் என்பது செல்லாத காசோலை போன்றது. எதிர்வரும் காலம் என்பது வெறும் வாக்குறுதி சீட்டு போன்றது. ஆனால் நமக்கு கிடைக்கப்பட்ட காலம், தற்போது நாம் வாழ்கின்ற காலம் என்பது எம் கையில் உள்ள பணம் போன்றது. இப்ப கையில் இருக்கின்ற காசு போன்றதுதான் நம்முடைய தற்காலமாகும். இக்காலத்தை நாங்கள் கடந்த கால வரலாறுகளின் அடிப்படையை படித்து அந்த அடிப்படையான தியாகங்களை செய்யக்கூடிய அடிப்படையில் நம்முடைய காலங்களை நாங்கள் கழிக்க வேண்டும். நம்முடைய காலங்களை தொலைக்காட்சிகளுக்குள் தொலைத்து விடாமலும் நம்முடைய காலங்களை படங்களுக்குள் தொலைத்து விடாமலும் நம்முடைய காலங்களை நாடகங்களுக்குள் கழித்து விடாமலும் நம்முடைய காலங்களை தொலைபேசிகளில் தொலைத்து விடாமலும் எங்களுடைய காலங்களை பேஸ்புக்குகளில் இழந்து விடாமல் நம்முடைய காலங்களை வாட்ஸ்அப்புகளுக்குள் இழந்து விடாமல் நம்முடைய காலங்களை உலகத்து வீண் விளையாட்டுகளில் இழந்து விடாமல் நம்முடைய காலங்களை இப்படியான காட்சிகளுக்குள் கிரிக்கெட் என்றும் விளையாட்டு என்றும் ஏனைய இந்த சமுதாயத்திற்கும் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய நலனுக்கும் எந்த பிரயோசனம் தராத அந்த அடிப்படைகளுக்குள் நாங்கள் இழந்து விடாமல் பாதுகாக்கின்ற அதனை பொக்கிஷமாக பார்க்கின்ற கையில் இருக்கின்ற ஒரு காசை அநியாயமாக நாங்கள் ஒருபோதும் செலவழிக்க முற்பட மாட்டோம். அப்படியாக செலவழிக்கின்ற அடிப்படைக்குள் நாங்கள் எங்களை இழந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படைகளை நோக்கி நாங்கள் விடுபடக்கூடாது. அதே போன்றுதான் எம்முடைய பேச்சுக்கள் எப்போதுமே பிரயோசனமான பேச்சுக்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய பேச்சுக்கள் என்பது எப்போதுமே பெருமதியானதாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய வாலிபத்தை நாங்கள் கழிக்க வேண்டும். சஹாபாக்களை பொறுத்தவரையில் சஹாபா சிங்கங்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்காக இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு மக்களிடத்திலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக அபிசீனியாவிற்கு முதலாவதாக ஹிஜ்ரத் சென்ற போது ஜாபர் இப்னு அபி தாலிப் என்கின்ற அந்த வாலிபர் அந்த இளைஞர் தலைமை தாங்கி போகிறார். அவர் சென்றுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அந்த சமுதாயத்திற்கு செல்கிறார். அந்த மார்க்கத்தை பற்றி சமுதாயத்திற்கு பேசுகிறார். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் பிரதேசத்துக்கு அனுப்புகின்ற போது ஜாபர் பின் அபி தாலிப் யமன் பிரதேசத்திற்கு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்புகின்ற அந்த முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இளம் வாலிபராக இளம் சிங்கங்களாக இருந்தது நாங்கள் வரலாறுகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே,
அந்த அடிப்படையில் இளம் சஹாபாக்களாக இருந்த அறிவு பொக்கிஷமாக திகழ்ந்தார்கள். அந்த சமுதாயத்திற்கு சத்தியத்தை பேசுகின்ற, அந்த சமுதாயத்திற்கு சத்திய சமுதாய செய்தியை பிரச்சாரம் செய்கின்ற, அந்த சமுதாயத்துக்கு இருக்கின்ற அறிவு ரீதியான பேக்க நிலையை, அறிவியாமையை போக்குகின்ற ஒரு பழியை சுமந்து கொண்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்றால் அவருடைய அளவுக்கு அந்த அளவுக்கு போகாவிட்டாலும் குறைந்ததாவது இந்த மார்க்கத்தை தேடுகின்ற, இந்த மார்க்கத்தை படிக்கின்ற அடிப்படைக்குள் எங்களுடைய காலங்களை செலுத்தக்கூடியவர்களாக, செலவழிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த மார்க்க விடயங்களை படித்து அதன் அடிப்படையில் நடக்கின்ற, அதற்காக நேரங்களை கழிக்கின்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய விடயங்களை, நம்முடைய விஷயங்களை பாக்கிக் கொள்ள வேண்டும். வீணான விஷயங்களை பேசாமல் மார்க்கத்தை பேசுகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்கின்ற அளவுக்கு அதற்காக நம்முடைய நேரங்களை ஒதுக்க வேண்டும். மார்க்கத்தை விளங்குவதோடு அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நடப்பதற்காக எங்களுடைய நேரங்களை ஒதுக்க வேண்டும். எம்முடைய தேடி வந்து எங்களிடத்தில் ஒரு மார்க்க விளக்கத்திற்கு தெளிவு கேட்கக்கூடிய அளவுக்கு எதிர்காலத்தில் நாங்கள் மாறுகின்ற ஒரு அடிப்படை எங்களுக்கு நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்காகவே நாங்கள் பாடுபட வேண்டும். அந்த அடிப்படையில் இருக்குமோ, அந்த அடிப்படையில் இருந்தால் கடந்த இளம் சஹாபாக்களுடைய வரலாறுகள் இருந்து நாங்கள் பாடம் படித்தவர்களாக ஆக முடியும். வீண் பேச்சுக்களில், வீண் விவாதங்களில், தெருவோர சண்டைகளில், தெருவோர கூடி கும்மாளம் அடிக்கின்ற நேரங்களில் உங்களுடைய நேரங்களை கழித்து விடாதீர்கள். அதிலிருந்து உங்களுடைய நேரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அழகிய பேச்சை பற்றி சொல்லித்தாரான். வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி. உங்களில் அழகிய பேச்சு பேசுகிறவன் என்ற செய்தியை, அழகான பேச்சு பேசுகின்றவர்களுடைய செய்தியை பற்றி அல்லாஹ் சொல்லித் தருகிறான். யார் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையிலே அழைத்து நானும் உண்மை முஸ்லிம் தான் என்று உரக்க பேசுகின்றவனை விட அழகிய பேச்சு பேசுகின்றவன் வேறு யாருமே இருக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அன்றாடைய வாழ்க்கையில் இப்படியான அழகிய பேச்சை பேசுகின்றவர்கள் யார் இருக்கிறார்கள்? இஸ்லாம் மார்க்கத்தை பேசி, இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி பறைசாற்றி ஒரு முஸ்லிம் என்று தன்னை அடையாளப்படுத்துகின்ற விடயத்தில் சந்தோஷம் அடைகின்ற, நான் ஒரு உண்மை முஸ்லிம், நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரை, அவருடைய பின்புலத்தில், அவருடைய சந்ததியில் ஒன்றும் அவருடைய உம்மத்தையும் சேர்ந்தவன், நான் அபூதாலிப் என்கின்ற அந்த வீர தியாகியின் வரலாற்றில் இருந்து பாடம் படித்தவன், நான் தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீர தீரத்தில் இருந்து பாடம் படித்தவன், நான் உஸாமா ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றில் இருந்து பாடம் படித்தவன், நான் முஹம்மது இப்னு காசிம், தாரிக் இப்னு சியாத் போன்ற வரலாற்று புருஷர்கள், வரலாற்று வாலிபர்களில் இருந்து பாடம் படித்தவன். எனவே அந்த பாடத்தை, அந்த படிப்பினையை தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி நான் ஒரு முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துவது சந்தோஷம் அடைகின்ற, நான் ஒரு முஸ்லிம் என்பதை சமுதாயத்தில் பறைசாற்றுவதை சந்தோஷம் அடைகின்ற, தாம் வாழுகின்ற சூழலில் இருக்கின்ற முஸ்லிம் சகோதரர்களை, எம் வாலிபர்களை, நண்பர்களை இஸ்லாமாக்குவதில் சந்தோஷம் அடைகின்ற, அதிலே விருப்பம் கொள்கின்ற, அதிலே ஆர்வம் கொள்கின்ற கடந்த கால வரலாற்று வாலிபர்கள் ஒன்று இருப்பதில் ஆசைப்படக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்கள், வீண் விவாதங்களை விட்டுவிட்டு இஸ்லாமிய பேச்சுக்கள், இஸ்லாமிய கலந்துரையாடல்கள், இஸ்லாமிய தேடல்களில் எம்முடைய வாய்ஸுகளையும் எம் வாழ்க்கையையும் கலக்க வேண்டும். அதே போன்று தீய நண்பர்களுடான உறவுகளை, சஹாபாக்களை பொறுத்தவரையில் அன்று அவர்கள் இருந்த காலகட்டங்களில் அன்ற இளம் வாலிபர்களுக்கு நண்பர்கள் இருக்காமல் இல்லையா? அவர்கள் வாழ்ந்த பூமியில் அவர்களோடு நண்பர்களாக இருந்த இளம் சஹாபாக்கள், எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தும் கூட அவருடைய உறவுகள் எல்லாம் இஸ்லாமிய உறவாக இருந்தது, இஸ்லாத்தை பற்றி பேசுகின்ற உறவாக இருந்தது, இஸ்லாமிய நண்பர்களோடு சேர்ந்த உறவாக இருந்தது. அல்லது ஏனைய காவிர்களோடும் இறை நிராகரிப்பாளர்களோடும் சந்திக்கின்ற, அவர்களோடு உறவாடுகின்ற ஒரு விடயம், ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் கூட எங்களை ஒரு முஸ்லிம்களாக அடையாளப்படுத்தி அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய செய்தியை, இஸ்லாமிய தூதை அவர்களுக்கு எட்டி வைக்கின்ற அடிப்படையில் தான் அவருடைய உறவாளர்கள், அவருடைய நடவடிக்கைகள் இருந்ததை தவிர அவர்களோடு இரண்டரை கலந்து அவர்கள் நடக்கின்ற நடவடிக்கைகளை தன்னுடைய நடவடிக்கைகளாக மாற்றிக்கொண்டு அவர்களை போன்று வாழ்கின்றவர்களாக எம் இளைய சஹாபாக்கள், எம் முன்னோர்கள் யாருமே இருந்ததில்லை. சகோதரர்களே, நாங்களும் அப்படி ஆகிவிடக் கூடாது. எங்களுடைய நண்பர்கள் என்பவர்கள் எம்முடைய நாளை மறுமையிலும் எமக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய வகையில் அன்றைய இளம் சஹாபாக்கள் அவர்கள் தன்னுடைய நண்பர்களை, மூமின்களை, இறை விசுவாசிகளை, அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்களை, எங்களையும் அல்லாஹ்வை பயப்பட செய்கின்றவர்களாக ஆக்கக்கூடியவர்களை
தேடி பெற்றுக் கொண்டது போன்று, தேடி பிடித்தது போன்று நாங்களும் அப்படியான நண்பர்களை தேடி பிடித்து அந்த அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்-அஹில்லாஉ யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமையிலே சில நண்பர்கள் சில நண்பர்களுக்கு எதிராளிகளாக வந்து நிற்பார்கள். நாளை மறுமையிலே சில நண்பர்கள் சில நண்பர்களுக்கு எதிராளிகளாக வந்து நிற்பார்கள். முத்தகீன்களை தவிர, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுக்காக ஒன்றிணைந்த, அல்லாஹ்வுக்காக நண்பர்களாக இருந்த அந்த நண்பர்களை தவிர மற்ற எல்லோருமே நாளை மறுமையிலே ஆளுக்கால் எதிரியாக இருப்பார்கள். நம்முடைய நண்பர்களை இப்போ ஒரு நண்பன் கூப்பிட்டான்றதுக்காக ஒரு பாவம் செய்ய போறது, நண்பன் கூப்பிட்டான் என்பதற்காக சேர்ந்து ஒரு தீமையை செய்ய போவது, நண்பனுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கடமையை செய்வதை விட்டுக் கொடுப்பது. தொழுக நேரம் தொழணும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அழைக்கிறது, அல்லாஹு அக்பர் என்று செய்தி வருகிறது, அல்லாஹ் தான் பெரியவன் என்று எமக்கு அழைப்பு வருகிறது, ஹய்யா அலஸ் ஸலாஹ் தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு வருகிறது. ஆனா ஒரு நண்பன் அழைக்கான், இப்ப விட்டா இந்த படத்தை பார்க்க இயலாதுன்னு சொல்கிறான், இந்த டைமை விட்டா இந்த நாடகத்தை பார்க்க இயலாதுன்னு சொல்கிறான். இன்னொரு நண்பன் சொல்லுவான், அந்த நண்பன் சைத்தான் அவனுடைய தோற்றத்தில் வந்திருப்பான். அவன் வந்து சொல்லுவான், இந்த டைம்ல கிரிக்கெட்டை பார்க்காட்டி எப்ப பார்க்கிறது, இந்த டைம் தப்பினால் இனி அந்த கிரிக்கெட்டை பார்க்க இயலாது. ஆனால் தொழுகையை நேரம் சென்று தொழலாம், கலா செய்து கொள்ளலாம், பிறகு எழுப்பி தொழலாம் என்று ஷைத்தானுடைய அழைப்புகள் வருகின்ற போது அந்த அழைப்பை அவன் உண்மையாக நண்பன் கிடையாது, அவன் திட்டத் தெளிவான ஷைத்தான். அவன் உங்களுடைய நண்பருடைய தோற்றத்திலே இருக்கிறான், மிகவும் நெருங்கிய நண்பர் தோற்றத்திலே இருப்பான், மிகவும் பக்கத்து வீட்டுக்காரனை போல இருப்பான், உங்களுடைய கஷ்ட துக்கங்களில் உதவி செய்பவனை போல இருப்பான். ஆனால் அவன் நன்மைக்கு வழிகாட்டாமல் தீமைக்கு வழிகாட்டுவதாக இருந்தால் அவன் நல்லது போர்வையில் இருக்கின்ற பச்சை ஷைத்தான். இப்படியான நண்பர்கள் தான் நாளைக்கு நாம் எதிரியாக அல்லாஹ்விடத்திலே காட்டுவோம். யா அல்லாஹ், இவர்கள் எவருக்கு எதிராக, இவன் தான் என்ன கூட்டிக்கு போறான், இவன் தான் என்ன இழுத்துக்கு போறான். ஆனால் இந்த கேள்வி, இந்த பதில், இந்த வாதம் எல்லாம் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆளுக்கால் குற்றஞ்சாட்டி கொண்டே இருப்பார்கள். முத்தகீன்களை தவிர ஒரு நன்மைக்காக அழைத்தால் நானும் வாரன், எந்த பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மார்க்கத்தை படிக்கின்ற வகுப்பா நாம் வாரன், ஏனைய வகுப்பு கொஞ்சம் அல்லது ஏனைய விடயங்களை ஒதுக்கி வைப்போம். படம் பார்ப்பது ஹராம் என்று ஒரு நண்பன் அழைக்கிறான் என்றால் நாம் செய்கின்ற பிழை என்கின்ற அந்த பிழையிலிருந்து உடனடியாக விடுபட முற்படுவோம். இந்த நண்பர்கள் முத்தகீனான நண்பர்கள், அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருவர் விரும்பிய நண்பர்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த ஸ்தானத்தை அடையக்கூடிய இடத்தை நாங்கள் கண்டுகொள்வார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த கால வாலிபர்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அவருடைய உறவுகள் எல்லாம் இப்படித்தான் இருந்தது. பத்ர் களத்திலே 2 சஹாபாக்கள் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றாக ஒரு எதிரியை எதிர்கொள்கின்ற அந்த சாகசத்தை, ஒரு வீர சாகசத்தை நாங்கள் பார்க்கிறோம். 2 சஹாபாக்கள் எதிரியை அபூஜஹலை கொல்லுவதற்காக, இந்த அபூஜஹல் என்கின்றவன் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் எம்முடைய சஹாபா தோழர்களுக்கும் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்தபோது மிகவும் கொடுமையாக மிகவும் அநியாயக்காரனாக இருந்து செயற்பட்டான் என்ற செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த இளம் சஹாபாக்கள் ஒரு புதிய மூத்த சஹாபியிடத்திலே வந்து கேட்கிறார், அபூஜஹலை எனக்கு அடையாளம் காட்டுங்கள் என்று. அவனை நாங்கள் கொல்ல வேண்டும், இவன் இஸ்லாமியர்களுக்கு தொல்லையாக இருந்தான், அவர்களுக்கு சித்திரவதை செய்தான் என்று கேட்டபோது அந்த சஹாபிகளுக்கு, ஆம், நாம் யுத்தகலத்திலே இளம் சஹாபாக்கள் 15, 13 2 சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 சஹாபாக்கள் அவர்களுக்கு அடையாளம் காட்டுகின்ற போது அபூஜஹலை அவன் இருக்கின்ற குதிரையிலிருந்து கீழே வீழ்த்தாட்டுகின்ற பணியை போடுகின்ற பணியை அவர்கள் செய்து அவனை கொலை செய்வதற்கு அந்த இளம் சிங்கங்கள் காரணமாக இருந்த செய்தியை வரலாற்றிலே காண்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் 2 நண்பர்கள் இணைந்து, 2 சகோதரர்கள் இணைந்து, 3 சகோதரர்கள் இணைந்து, 4-5 சகோதரர்கள் இணைந்து எம் சமுதாயத்தில் இருந்த ஒரு அநியாயத்தை ஒழிப்பதற்காக செய்த தியாகம் என்ன? உங்களுடைய மூத்த சஹாபாக்கள், மூத்த சகோதரர்கள் அல்லது பள்ளிகளிலும் தாவா நிலையங்களிலும் இருக்கின்றவர்களோடு இணைந்து இந்த சமுதாயத்தின் நன்மையை செய்வதற்கும் இந்த சமுதாயத்தில் தீமையை ஒழிப்பதற்கும் நாங்கள் உங்களோடு இருந்து செயல்பட, நல்லவைகள் பிறப்பதற்கு ஒரு புத்தகத்தை கொண்டு கொடுத்து ஒரு மனிதருக்கு இஸ்லாத்தை படியுங்கள் என்று தூண்ட, ஒரு சீடியை கொடுத்து படம் பார்க்கின்ற இடத்தில் இந்த சீடியை போட்டு பாருங்கள் என்று தூண்ட, அல்லது கெட்ட கெட்ட காட்சிகளையும் படங்களையும் பார்க்கின்ற இடத்தில் நல்ல நல்ல விஷயங்களை பேசி அவர்களை நல்ல வாழ்க்கையில் தூண்ட நாங்கள் எடுத்த முயற்சி என்ன? அதற்காக ஒன்று சேர்ந்து நாங்கள் எத்தனை பேர் பேசி இருக்கிறோம்? அதற்காக ஒன்றிணைந்து நாங்கள் எத்தனை முயற்சி செய்திருக்கிறோம்?
அதற்காக ஒன்று கூடல்கள் ஒன்றாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாங்கள் மீளாய்வு செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் வெற்றியாளர்கள், சொர்க்கத்தை அடைய ஆசைப்படுகின்றவர்கள், திடீரென்று மௌத்து வந்தாலும் நீங்கள் எல்லாம் வாலிபர்கள், நன்மை எது தீமை எது என்று புரிந்து கொள்கின்ற வயதில் இருக்கின்றவர்கள், இந்த வயதில் நமக்கு மௌத்து வந்தாலும் இந்த நிலையில் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். நாளை இதே வயதை கடந்து நாங்கள் ஒரு முதிய வயதில் மௌத்து வந்தாலும் இந்த காலத்தை பற்றி பதில் சொல்ல கடமைப்பட்ட நிலையில் இருக்கிறோம். எனவே நம்முடைய நிலைமையை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். நேரங்களை உரிய முறையில் கழித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற நமக்கு தெரிந்த ஒரு வசனம் போய் படித்து பாருங்கள். 103வது அத்தியாயம் 1 தொடக்கம் 3 வரை வசனம் உள்ள சூரத்துல் அஸ்ர் வல் அஸ்ர் என்று தொடங்குகின்ற அந்த வசனத்தை படித்து பாருங்கள். எவர்கள் காலத்தை சரியாக பயன்படுத்தியவர்கள், எவர்கள் காலத்தை நாசமாக்கியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் எல்லோருமே நஷ்டவாளிகள். ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து ஆளுக்கால் சத்தியத்தை உபதேசம் செய்து அதில் வருகின்ற கஷ்டங்களை பொறுத்து கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள், அவர்கள்தான் காலத்தை சரியாக பயன்படுத்தியவர்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் இஸ்லாமிய வரலாறுகளிலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற செய்தியை பார்க்கலாம். எனவே இந்த அடிப்படையில் நம்முடைய காலத்தை கழித்தவர்களாக நாங்கள் மாறக்கூடிய சூழ்நிலை வர வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்க வேண்டும். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். அனைத்து முஸ்லிமுக்கும் மார்க்கத்தை தேடி கற்பது கடமை. உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டம் இருந்தது. சில இளம் சஹாபாக்கள் இருந்தார்கள், ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்படி பல சஹாபாக்கள், இளம் சஹாபாக்கள் சிறிய வயதில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து மார்க்கத்தை கற்றவர்கள். பின்காலங்களில் மாபெரும் அறிஞர்களாக அவர்கள் மாறுகின்றார்கள். மாபெரும் இஸ்லாமிய பொக்கிஷங்களை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த அறிஞர்களாக மாறுகிறார்கள். திண்ணை தோழர்களாக எப்போதுமே ரசூலுல்லாஹ்வோடு இணைந்து வாழ்ந்தவர்கள். ரசூலுல்லாஹ் எதை சொல்லுவார்கள், எதை செய்வார்கள் என்று பார்த்து காத்திருந்து அதை அப்படியே மனப்பாடமிட்டுக் கொண்டவர்கள். அதை அப்படியே கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி அந்த செய்தியை 4 பேருக்கு பிற்காலத்தில் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டவர்கள். இந்த பழக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். இதுபோன்று சஹாபாக்கள் நடந்து கொண்டது போன்று இந்த இளம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மார்க்கம் படிக்கின்ற, மார்க்கம் போதிக்கின்ற அந்த சபைகளில் அமர்ந்திருந்து அந்த மார்க்கத்தை படிக்கின்ற அந்த பக்குவத்தை பெற்றது போன்று நாங்கள் வர வேண்டும். இது மார்க்கத்தை தேடி படிப்பதற்காக நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூடுதலான நேரங்களை ஒதுக்க வேண்டும். குர்ஆன் ஓத வேண்டும். அதே போன்று அழைப்பு பணியிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அழைப்பு பணி என்றால் அல்லாஹ் நம்முடைய சகோதரனுக்கு ஒரு நன்மையை நாடுவது. நம்முடைய நண்பன் இருக்கிறான், உண்மையான நண்பன் யார் என்றால் நம்முடைய நண்பனுக்கு உதவி செய்கின்றவன். உண்மையான நண்பன் யார் என்றால் தன்னுடைய சகோதரனுக்கு கஷ்டத்திலிருந்து உதவி செய்கின்றவன். ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற உண்மையான கஷ்டம் எது? ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டிய உண்மையான கட்டம் எது? அவன் பாவத்திலே இருக்கின்ற போது அவனுக்கு பாவத்திலிருந்து அவனை விடுவிப்பதாகும். அவன் நன்மைகள் செய்யாத சூழ்நிலையில் இருக்கின்ற போது அவனை நன்மைகள் செய்கின்ற மனிதனாக மாற்றுவதாகும். இதுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற நன்மையாகும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி. அதாவது உங்களில் ஒருவர் தனக்கு விரும்புவதொன்றை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மையான விசுவாசியாக மாட்டான், உண்மையான மூமினாக மாட்டான் என்று பெருமான் அவர்கள் சொல்கிறார்கள். நமக்கெல்லாம் நரகத்துக்கு போன்ற ஆசை இருக்கா? நரகத்திற்கான காரியத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருக்கா? நாங்கள் எண்ணவும் மாட்டோம், செய்யவும் கூடாது. செய்கின்ற பாதையில் அதை செய்ய தூண்டுகின்றவர்களோடு சேர்ந்திருக்கவும் கூடாது. அதே போன்று நாம் நன்மையை செய்தால் இதே போன்றான நன்மையை நண்பனுக்கும் செய்ய ஆசைப்பட வேண்டும், அவனும் அதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அதுதான் தாவா பணி என்பது. தாவா பணி என்றால் மேடை போட்டு பேசிட்டு எல்லோரும் பேசுகிறதோ, தாவா பணி என்றால் ஊடுவிடாக அழைத்து திரிவதோ மாத்திரமல்ல. நாம் எதை எமக்கு நல்லதென்று நாடுகின்றோமோ, அல்லாஹு தஆலா சொல்கின்ற அடிப்படையில் எதை நாம் நமக்கு நல்லதென்று செய்கின்றோமோ அதே நல்லதை என் நண்பர்களுக்கு சொல்வது, என் பக்கத்தை விட்டு சகோதரனுக்கு செல்வது, எம்மோடு விளையாட வருவனுக்கு செல்வது, இப்படியான பணியிலே ஈடுபட வேண்டும். இதனைத்தான் கடந்த கால இஸ்லாமிய வரலாற்றில் எம் சஹாபா தோழர்கள் செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். தனக்கு சிலர் வேலைகளுக்கு போவார்கள், வேலைக்கு போனால் சிலர் சகோதரர்கள் வந்து பாடத்திலே கலந்து கொள்வார்கள்.
பாடத்திலே கலந்து கொண்ட சகோதரர்கள் இருக்க, வேலைக்கு போனவர்களுக்கு அவர்கள் ஏனைய நேரங்களில் அவர்கள் பாடம் படித்துக் கொடுப்பார்கள். ஏனைய தருணங்களில் அவர்கள் பாடத்துக்கு போவார்கள். மற்ற தரப்பினர்கள், மற்ற சஹாபாக்கள் வேலையிலே ஒரு கூட்டம் வேலையில் இருந்தால் ஒரு கூட்டம் பாடத்திலே இருக்கும், ரசூலுல்லாஹ்வோடு இருப்பார்கள். ஒரு கூட்டம் அதே கூட்டம் மாறி அவர்கள் வேலைக்கு போவார்கள். மற்ற கூட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய படிக்கின்ற சபையிலே இருப்பார்கள். இப்படித்தான் கடந்த கால சஹாபாக்கள் இருந்தார்கள். எங்களுக்குள் பாடங்கள், ஏனைய போக்குகள் இருக்கின்ற போது இவைகளை ஒழுங்குபடுத்திக் கொண்டு மார்க்கத்தை படிக்கின்ற அடிப்படையில் ஒழுங்குபடுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அழைப்பு பணியிலே ஈடுபட வேண்டும். நல்ல அறிஞர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதே போன்று மார்க்கத்திற்காக வேண்டி நாங்கள் வாழுகின்ற எல்லா சூழல்களையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாமா இக்பால் சொல்வது போன்று, எழுங்கள், கிழக்கின் அடிவானில் இருள் கப்பிக்கொண்டுள்ளது, நம் அனல் வரக்கும் குரல்களால் தூங்கும் சபையில் விளக்கேற்றுவோம். நம் அனல் பறக்கும் குரல்களால் தூங்கும் சபையில் விளக்கேற்றுவோம். நீங்கள் வாழ்கின்ற சூழலில் நிறைய ஷிர்க்குகள் நடமாறுகின்றன. அந்த ஷிர்க்குகளோடு எம்முடைய சகோதரர்கள், எம் தாய்மார்கள் மௌத்தாகி போனால் நிரந்தரமான நரகவாதிகளாகி விடுவார்கள். எனவே அந்த நரகத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் உழைப்பது கடமை. எம்முடைய சகோதரரை நாம் வாழ்கின்ற சூழலில் நிறைய பிதுவத்துக்கள் இருக்கின்றன. அந்த பிதுவத்துக்களை ஒழிப்பதற்காக வேண்டி நாங்கள் பாடுவது எமது கடமை. நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் சீதனத்தின் பேரால் வட்டி, சமூக கொடுமை, லஞ்சம், இப்படியான ஊழல் எம் சமுதாயத்தை ஏமாற்றி பிழைக்கின்ற நிறைய காரியங்கள் இருக்கின்றன. இவர்களை கண்டு வெறுக்கின்ற, இவர்களை கண்டு மனம் ஒதுங்குகின்ற, இவைகளுக்கு எதிராக போராட வேண்டும். அதற்காக என்னுடைய அறிவை, என்னுடைய ஆளுமையை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்காக படித்து என்னுடைய நேரங்களை ஒதுக்கி ஒரு நல்ல மனிதனாக உருவாகி இந்த சமுதாயத்துக்கு பிரயோசனம் தருகின்ற அன்றைய வாலிப சிங்கங்கள் போன்று வாழக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அன்றைய வாலிப தியாக, அன்றைய சஹாபா இளம் தளிர்கள் தன் உயிர்கள், தன் உடைமைகள், தன் ரத்தம் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய, அல்லாஹ்வுடைய மீது நேசம் கொண்டதனால், அல்லாஹ்வுடைய தூதர் மீது கொண்ட நேசத்தினால் இழக்க துணிந்தது போன்று நாம் நம்மை இழப்பதற்காக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இன்று உடனடியாக களம் வழங்குகின்ற சூழலில் இல்லை என்றாலும் அந்த களத்திற்காக வேண்டி எங்களை தயார்படுத்துகின்ற, அந்த களத்தை எதிர்கொள்வதற்காக வேண்டி எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்ற பணியிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அந்த அடிப்படையில் படித்து அதன் வழியில் நடந்து அல் குர்ஆனை ஓதி அதிகம் திக்ர்கள் செய்து அதிகம் துஆக்கள், அல்லாஹ்வோடான பிரார்த்தனைகள், இப்படியான நல்லமல்களை செய்து கடந்த கால சஹாபாக்களின் நல்வாரிசுகளாக, அவர்களின் எதிர்கால சன்னதிகளாக, அவர்களிடமிருந்து நல்ல படிப்பினை பெற்ற நல்ல இளைஞர்களாக நாளைய சமுதாயம் எங்களை நோக்கி ஒரு நல்ல பயன் அடையக்கூடிய, தங்களை பார்த்து பின்பற்றக்கூடிய, எங்களுடைய செவி, எங்களுடைய சொல்லுகளுக்கும் எங்களுடைய செயல்களுக்கும் எங்களுடைய தலைமைத்துவத்திற்கும் எதிர்பார்த்து நாங்கள் இவர்கள் நல்லது செய்வார்கள் என்று என் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய நற்பிரஜைகளாக மாறுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் திறசங்கப்பட வேண்டும். எங்களை நல்ல மனிதர்களாகவும், நல்ல சிறந்த குணமுள்ளவர்களாகவும், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாகவும், நல்ல மனிதர்களாகவும், நல்ல புனிதர்களாகவும் மாற்றக்கூடிய ஒன்றுமாக இருக்குமாக இருந்தால் அது இந்த இஸ்லாம் மார்க்கத்தின் மூலமாக மாற்றம்தான் சாத்தியமாகும். நீங்கள் இஸ்லாத்தை படியுங்கள், உங்களுக்கான அனைத்தையும் அது தேடித்தரும். நீங்கள் அல் குர்ஆனை கல்லுங்கள், அந்த அல் குர்ஆன் உங்களுக்கான அனைத்து கல்வியையும் சரியான முறையில் இன்னைக்கும் மறுமைக்கும் பிரயோசனம் தரக்கூடிய அடிப்படையில் உங்களை ஆக்கித் தரும். நீங்கள் வைத்தியராக ஆனாலும் சரி, அல்லது இன்ஜினியர் ஆனாலும் சரி, எதுவானாலும் சரி, கடந்த கால சஹாபாக்கள் போன்ற அந்த அடிப்படையில் இஸ்லாத்தின் அடிப்படையாக இருந்து எல்லாவற்றையும் சிந்தியுங்கள். நல்ல மனிதர்களாக, நல்ல பிரஜைகளாக, அன்றைய சஹாபாக்கள் போன்ற ஒரு புனித மனிதர்களாக மாறுகின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்துவான். அப்படி ஏற்படுத்தி தர வேண்டும் என வேண்டி விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.